வணக்கம். மகுடம் படம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா படம் ஆரம்பிக்கும்போது, ஆஸ் யூசுவல் எப்போதும் போல ஒரு கதையோட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேக் ஸ்டோரியோட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன பையன் கேஜிஎஃப்க்கு போயிடலாம். கேஜிஎஃப்க்கு போனா, கேஜிஎஃப்ல எப்படி வருமோ அதே மாரியே பீச்ல உட்காந்துட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. அதுல வந்து விஷாலுடைய கேரக்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எனக்கு அந்த கப்பலே வாங்கணும்." அப்படிங்கும்போது, "ஏய் என்னடா காமெடி பண்ற? இந்த ஊரே சேர்ந்து எனக்கு ஒரு பேர தரும்." அப்படின்னு வந்து டைட்டில் கார்ட் மகுடம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போனா, லைனாவே சொல்லிடுறேன். கதை இதான். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவருடைய குடும்பத்துல அதாவது அந்த பெரிய கேங்ஸ்டருடைய ஒய்ஃப் இறந்துருவாங்க. அதாவது விஷாலுடைய அம்மா இறந்துருவாங்க. அதனால விஷால் அவங்களோட அப்பாவோட இருக்கிறது பிடிக்காம தள்ளி வந்து இருப்பாரு. அந்த விஷால் ஏன் அவங்க பையன வந்து கூட வச்சுக்கல? ஏன் இந்த விஷாலு அதாவது பையன் விஷாலுக்கும், அப்பா விஷாலுக்கும் சண்டை. ஏன் பையன் விஷாலுக்கு அப்பா விஷால் மேல கோபம்? இவர் கேங்ஸ்டர் ஆனது எப்படி? இவர் எதுக்காக போராட்டங்கள் அதாவது ஒரு நல்ல கேங்ஸ்டரா இருக்காருன்னா, அப்ப யார எதிர்த்து இவர் வந்து அந்த இடத்துல கேங்ஸ்டரா இருக்காரு? அப்படிங்கிறது தான் ஓவராலா கதை. இதுல ஒரு மெசேஜுமே இருக்கு. அதாவது அந்த டூப்ளிகேட் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இருக்குல்ல, இதனால எந்தெந்த விளைவுகள்லாம் ஏற்படுது? அப்படிங்கிறது தான் இதுல ஒரு மெசேஜ். ஓகேங்களா? ஆனா படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடியிற வரைக்கும் நெறைய விஷயங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இன்க்ளூடிங் காமெடி சீன் ஆல்சோ. ஆக்சுவலா படத்துல எந்த காமெடி சீனுக்குமே சிரிக்கல. தம்பி ராமையாலாம் காமெடிய போட்டுக்கிட்டே இருக்காரு. சிரிப்பே இல்ல. ஆக்சுவலா இத ஜிவி பிரகாஷ் தான் காப்பாத்திருக்காரு. ஏன்னு சொல்றேன். மியூசிக் வந்து பிஜிஎம் ஸ்கோரிங் எல்லாம் பிரிச்சு விட்டாப்ல தல. சாங்கா பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஒரு சாங் மட்டும்னு வச்சுங்களேன். அதை தவிர்த்து அஞ்சலியும் விஷாலும் பண்ணுவாங்கல்ல, ஃபிளாஷ்பேக் போர்ஷன் அது. அந்த சாங் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பையன் விஷாலுடைய கதை தான். கார் வாங்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு காரணம் தம்பி ராமையா வந்து கார் இருக்கிற பையனுக்கு தான் என் பொண்ணை தருவேன் அப்படி ரொம்ப விட்டாபடியா இருப்பாரு. இவரும் கார் இருக்குன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாரு. தம்பி ராமையா ஊருக்கு வருவாரு. ஊருக்கு வரும்போது மாப்பிள்ள கார்ல வந்து என்ன அழைச்சிங்க அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல கார் வாங்க போவாங்க. அந்த இடத்துலயே எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனுச்சு. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம கார் வாங்க ஷோரூம் போறோம். ஒரு ஷோரூம் போய் பார்ப்போம். கார் பிடிக்கல அப்படின்னா இன்னொரு ஷோரூம் போவோம். நிறைய ஷோரூம் போவோம். இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஷோரூம்லயுமே நம்ம கார் பார்க்கலாம். தப்பு கிடையாது. அவங்களும் வந்து அந்த போற இடத்துல எப்போதுமே வெல்கம் ட்ரிங்க் ஒன்று தருவாங்க. அதாவது ஜூஸ் தருவாங்க. எல்லா கஸ்டமருக்கும் ஜூஸ் தருவாங்க. இத வந்து எவ்வளவு பெரிய கொலை குத்தமா காமிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு 2 ஷோரூம் போனதுக்கு அப்புறம் 3வது ஷோரூம்ல ஜூஸ் அடிச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப விஷால் அப்புறம் வந்து துஷாரா விஜயன் அவங்க ஃபேமிலி எல்லாருமே போகும்போது, "வாங்க உங்களுக்காக தான் காத்திருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடும். அது பிரெடிக்டபிள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள பத்தி தெரியும். உங்க குடும்பம் வந்து கார் ஷோரூமா போயிட்டு இருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு ஜாலியா கார்ல ஒரு ரைடு போறீங்க. இதெல்லாம் என்ன ஜென்மம்? புரியல. அண்ட் இதுலயுமே இன்னொரு விஷயம் இருக்கு. டெஸ்ட் டிரைவ் வந்து சில இடத்துல ஃபேமிலியோட போகக்கூடாது. யாரு ஐ மீன் ஒன்லி ஒருத்தர் மட்டும் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வரலாம். இல்ல 2 பேர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் ஃபேமிலியோட டெஸ்ட் ட்ரைவ் போனாங்க. அது கூட ஒத்துக்கலாம். இது என்ன தப்பு? எல்லா ஷோரூமும் போய் பார்க்க தான் செய்வோம். அதுலலாம் தப்பு கிடையாது. அந்த ஷோரூம்ல இப்படிலாம் கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. மேபி விஷால் அவர்களுக்கு ஏதாவது ஷோரூம்ல கேட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளேலாம் கஷ்டமா தான் இருக்கு. உண்மையாவே சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. நீ வந்து விஷால் படத்த ஒண்டியும் அப்படிலாம் கிடையாது. விஷால் படங்கள பார்த்து வளர்ந்தவைங்க நாங்கலாம். சும்மா கிடையாது. விஷால் படத்துக்கு எதுக்கு போறோமோ இல்லையோ ஃபைட் சீக்வென்ஸ்க்காக போவோம். இதுல ஃபைட் சீக்வென்ஸே எங்களுக்கு ஒரு மாரி எப்போ முடியும்? ஏன்? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இது எனக்கு மட்டும் கிடையாது. என் கூட இருந்த பல பேருக்குமே இந்த ஒரு உணர்வு இருந்துச்சு. டெஃபினெட்லி மகுடம் வந்து ஓகே. அந்த மகுடம்க்கான மீனிங்லாம் வச்சிருந்தாங்க. மகுடம் ஊரே சேர்ந்து மகுடம் குடுக்குது. அப்படிங்கலாம் வச்சிருந்தாங்க. அண்ட் வில்லன காமிக்கிறதெல்லாம் வில்லனெல்லாம் பவராலாம் இல்ல. இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் ஆப்போசிட்ல நிக்கிறவன் ஒரு பெரிய பவர்ஃபுல்லா இருக்கணும்ல. அதெல்லாம் இல்ல. கடைசியா வில்லன கொல்லும்போதெல்லாம் வந்து, இந்த பாவத்த நீ வாங்காத. நாங்களே கொல்றோம் இந்த பாவிய அப்படின்னு அந்த அளவுக்கு அவன் பாவம்லாம் பண்ணல. அது மாரிலாம் எங்களுக்கு ஃபீல் ஆகல. அவன் ஒரு கன்சைன்மெண்ட்ட கடத்திட்டு வரான். அத வந்து நீங்க தடுத்து நிப்பாட்டுறீங்க. இதையே இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ரொம்ப எமோட்டா சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிறதெல்லாம் தோணுச்சு. கனெக்ட் ஆயிக்க முடியல. மெயினா படத்தோட கனெக்ட் ஆகணும்ல. அந்த கனெக்ஷன் வந்து இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்துல எங்கேயுமே ஹியூமன் எமோஷன் வந்து அவ்வளோ அழகா ஒர்க் அவுட் ஆகல. ஒரு விஷால் அதான் அஞ்சலி வந்து இறந்து போற சீன் ஒண்ணு இருக்கும். அந்த சீன்லலாம்
எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிக்க முடியும். ஆனால் அந்த சீன் அவ்வளோ அழகான ஒரு சீனு, சூப்பரான ஒரு சீனு, குடும்பத்தை விட்டுட்டு ஊருக்காக போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீனு. அந்த சீன்லலாம் எமோட்டே வரல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படத்தில் நிறைய டிராபாக்ஸாகவே இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்தில் பாராட்டணும், ரெண்டுத்தையும் அவர் மேனேஜ் பண்ண விஷயத்தில் நம்ம வந்து பாராட்டணும். நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. இதுமாரி ரிவ்யூவே நிறைய பேர் மாற்றி மாற்றி சொல்ல, படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லை. இப்போ எனக்கு படம் ஒர்க் அவுட் ஆகலை, மேபி இது அனைத்துமே என்னுடைய கருத்து. பார்க்குற உங்களுக்கு வந்து படம் ஒர்க் அவுட் ஆகலாம், கனெக்ட் ஆகலாம். ஸோ இவ்வளோதான். மகுடம் படம் உங்களுக்கு விஷால் அவர்களுடைய படத்தை, மகுடம் படத்தை தேட்டரில் போய் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா தாராளமாக போய் படம் பாருங்க. எனக்கு படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு நான் சில காரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ரொம்ப சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ பார்க்குற நீங்கள் ஸ்பாய்லர் இல்லாமல் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில விஷயங்களை சொல்லாமல் சொல்லியிருக்கோம். ஜிவி படத்தை காப்பாற்றிட்டார். மற்றவங்க எல்லாரும் காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறது படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய படத்தை பற்றின ஒப்பீனியனையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.